الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் புதன்கிழமை ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இறுதி தலைப்பாகிய பாபு திக்ரி வத்துஆ, இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் 9வது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன் சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பஉன் லா யதுர்ருக பிஅய்யதிஹின்ன பதஅத சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அக்ரஜஹு முஸ்லிம். சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பஉன், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய பேச்சு 4 விடயங்களாகும், 4 வார்த்தைகளாகும். அந்த 4 வார்த்தைகளுள் எதை கொண்டு நீ ஆரம்பித்தாலும் அது உன்னை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய பேச்சாகும். அப்போ இந்த 4 வார்த்தைகளில் நாம் எதை கொண்டு ஆரம்பித்தாலும் அது எங்களுக்கு பாதிப்பாக அமையாது, எதை கொண்டும் நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் சமுரத் இப்னு ஜுந்துப் இப்னு ஹிலால் அல் ஃபஸாரி என்பதுதான் அவருடைய முழு பெயராகும். அவர்கள் சில ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவித்திருக்கின்றார்கள். சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு சஹாபியாக நாங்கள் இவரை பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நான் குந்து குலாமன், ஒரு சிறுவனாக இருந்தேன். ஃபகுந்து அஹ்ஃபது அன்ஹு, நபி அவர்களிடமிருந்து ஹதீஸ்களை நான் மனனமிடக்கூடியவனாக இருந்தேன். வமா யம்னஉனி மினல் கௌலி இல்லா அன்ன ஹாஹுனா ரிஜாலன் ஹும் அஸன்னு மின்னி, ஆனாலும் அந்த ஹதீஸ்களை சொல்லுவதை விட்டும் என்னை தடுத்தது எதுவென்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு சில மனிதர்கள் இருந்தார்கள், அவர்கள் என்னை விட வயதில் கூடியவர்கள், அவர்களுக்கு முன்னால் நான் கதைப்பது பொருத்தமாக இருக்காது என்பதுதான் என்னை தடுத்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலகது ஸல்லைது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி அவர்களோடு ஒரு பெண்மணியுடைய ஜனாஸா தொழுகையில் கலந்து கொண்டேன். ஃபகாம அலைஹா ஃபிஸ் ஸலாத்தி வஸதஹா, அந்த பெண்ணுடைய நடுப்பகுதியில் நின்று நபி அவர்கள் தொழுவித்தார்கள். அப்போ இந்த செய்தியை, ஒரு ஜனாஸா பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய நடுப்பகுதியில் நின்று தான் இமாம் தொழுவிக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை சமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சிறுவனாக இருந்து கொண்டு நிறைய ஹதீஸ்களை நபிகளாரிடமிருந்து கற்றுக்கொண்டு அந்த ஹதீஸ்களை சொல்லாமல் இருந்ததற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். என்னை விட வயதில் கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு முன்னால் நான் சொல்லுவது பொருத்தமாக இருக்காது என்ற காரணத்தினால்தான் நான் சொல்லவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரோடு இவர்கள் பல யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள். பஸராவிலே போய் குடியேறிய ஒரு சஹாபியாக நாங்கள் இவரை பார்க்கலாம். ஜியாத் இப்னு முஆவியா தன்னுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே அவர் பஸராவிலே கவர்னராக இருந்தார்கள். பஸராவிலிருந்து கூஃபாவுக்கு செல்கின்ற பொழுது இவரைத்தான் அவருக்கு பதிலாக விட்டு செல்வார்கள். அதே போன்று கூஃபாவிலிருந்து பஸராவுக்கு செல்கின்ற பொழுதும் இவரைத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக விட்டு செல்வார்கள். இப்படி கூஃபாவிலும் பஸராவிலுமாக 6 மாதம் இவர்கள் கவர்னராக இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் பஸராவில் இருக்கக்கூடிய இமாம்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு சஹாபியாக நாங்கள் இவரை பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், இமாம் இப்னு சீரீன், அல் ஹசன் போன்றவர்கள் மிகச்சிறந்த பஸராவுடைய அறிஞர்கள் இவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு கல்வியிலே மார்க்கத்தை போதிக்கின்ற விடயத்தில் ஒரு முன்னோடி அறிஞராக இவர்கள் காணப்பட்டார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அதிகமான ஹதீஸ்களை கற்றிருக்கின்றார்கள். இவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தான் மரணிக்கின்றார்கள். அதாவது
ஹிஜ்ரி 58ஆம் ஆண்டு, அதாவது 58வது வயதில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் மரணிக்கின்றார்கள். இவர்களுடைய மரணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அபூ ஹுரைரா போன்ற பல சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் கடைசியாக மரணிக்கக்கூடியவர் நெருப்பில் தான் மரணிப்பார் என்று ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த சஹாபியாக இவர்கள் தான் காணப்பட்டார்கள். ஒரு பெரிய சூடேற்றப்பட்ட நீரில் விழுந்து இவர்கள் மரணித்ததாக நாங்கள் இவருடைய வரலாற்றிலே பார்க்க முடியும். எனவே முக்கியமான ஒரு சஹாபி தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பஉன், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தைகள் 4 என்று சொன்னார்கள். இந்த வாசகங்கள் அல் குர்ஆனை உள்ளடக்காது. அதாவது அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர் அஹப்புல் கலாமி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தை என்று சொன்னது. இந்த 4 வார்த்தைகளும் மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தைகளைத்தான் இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டினார்கள். அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தை 4 ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், இது அல்லாஹ்வுடைய தூதரின் டீச்சிங் மெத்தடாலஜி, கற்பித்தல் முறையில் ஒரு முக்கியமான முறையாகும். அதாவது முதலாவதாக ஒரு விடயத்தை எண்ணிக்கையில் வரையறுப்பார்கள். இத்தனை 4, 3, 7, 5 என்று வரையறுத்துவிட்டு அதற்கு பின்னால் ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் அதை மனனமிட்டுக் கொள்வதற்கு லேசாக இருக்கும். எண்ணிக்கையை சொன்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய தகவல்களை மனனமிட்டுக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணிக்கையால் வரையறுத்துவிட்டு பிறகு அந்த விடயங்களை ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை நபிகளாருடைய அந்த கற்பித்தல் முறையிலே காணப்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, 7 சாராருக்கு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலை வழங்குகின்றான் என்று சொன்னார்கள். அதே போன்று சலாசத்துன், 3 பேர் இருக்கின்றார்கள், லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுக்கல்லிமுஹும் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம், 3 பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு நோவினை ஒட்டக்கூடிய வேதனை உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த 3 வரையும் சொன்னார்கள். இப்படி எண்ணிக்கையால் ஒரு விடயத்தை வரையறுத்து விட்டு அதற்கு பின்னால் அந்த விடயங்களை ஒவ்வொன்றாக சொல்லுவது அல்லாஹ்வுடைய தூதரின் கற்பித்தல் முறைகளில் ஒன்றாக காணப்பட்டதை நாங்கள் அதிகமான ஹதீஸ்களில் பார்க்க முடியும். அதே போன்று மனிதன் பேசக்கூடிய பேச்சுக்களில் இந்த 4 வார்த்தைகளை விட சிறந்த வார்த்தை வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இந்த 4 வார்த்தைகளை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரிய வார்த்தை வேறு எதுவாகவும் இருக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ஒரு முறை ஒரு அராபி, ஒரு கிராமவாசி நபிகளாரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் குல்லி கலாமன் அகூலுஹு, நான் சொல்லுவதற்கு ஒரு வார்த்தையை, ஒரு பேச்சை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள், கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பரு கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்ற இந்த வார்த்தைகளை அந்த கிராமவாசிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த பொழுது அவர் சொன்னார், ஹா உலாஇ லிரப்பி ஃபமாலி, இந்த வார்த்தைகள் என்னுடைய ரப்புக்குரியவை, எனக்குரியது என்ன என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அப்படியா, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி, அதாவது யா அல்லாஹ் எனக்கு நீ என்னுடைய பாவத்தை மன்னி, எனக்கு இரக்கம் காட்டு, எனக்கு நேர்வழியை காட்டு, எனக்கு ரிஸ்க் அலி, இந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த கிராமவாசிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்ததை நாங்கள் பார்க்க முடியும். எனவே ஒரு கிராமவாசி வந்து எனக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லித்தாருங்கள், அதை நான் அடிக்கடி சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தைகளைத்தான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த வார்த்தைகளைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் ஒரு மனிதனை அல்லாஹ்வோடு தொடர்பு பட்டவனாக வைக்கக்கூடிய வார்த்தை. நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய நேசத்தை அதிகம் பெற்ற இந்த வார்த்தைகளை நாங்கள் அடிக்கடி சொல்லுவதனூடாக எப்பொழுதும் அல்லாஹ்வோடு நாம் தொடர்புள்ளவர்களாக இருக்க முடியும். அதே போன்று இந்த ஹதீஸிலே அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய பண்பை உடையவன், அஹப்புல் கலாமில் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தைகள். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய பண்பை உடையவன் என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடியவன், அவன் நேசிக்கப்படக்கூடியவன். அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடியவனும் தான், மனிதர்களால் அல்லாஹ் நேசிக்கப்படக்கூடியவனும் தான்.
அதாவது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாராவது இந்த மார்க்கத்தை விட்டும் மதம் மாறினால் அல்லாஹ் தஆலா வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அந்த கூட்டம் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். எனவே அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியவன். அவன் மனிதர்களை நேசிக்கின்றான், அடியார்களை நேசிக்கின்றான். அதே போன்று அடியார்களால் அவன் நேசிக்கப்படக்கூடியவனும் தான். அடியார்களால் அல்லாஹ் தஆலா நேசிக்கப்படக்கூடியவனும் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த கோட்பாடு தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியவன், அதே போன்று மனிதர்களால் அவன் நேசிக்கப்படக்கூடியவன் என்ற இந்த கோட்பாடு தான் சலஃபுஸ் சாலிஹீன்களுடைய கோட்பாடு. இதே கோட்பாட்டை தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினரும் தங்களுடைய கோட்பாடாக பிரகடனப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதாவது சில பித்அத்வாதிகளுடைய வாதம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா நேசிக்கவும் மாட்டான், மனிதர்களால் நேசிக்கப்படவும் மாட்டான் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்றால், அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான் என்றால் அது அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியைத்தான் குறிக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அடியார்கள் மனிதர்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றான் என்றால் அல்லாஹ்வுக்கு அவர்கள் கட்டுப்படுவதைத்தான் அது குறிக்கும். எனவே அல்லாஹ் நேசிக்கவும் மாட்டான், நேசிக்கப்படவும் மாட்டான் என்று ஒரு பிழையான வாதத்தை இன்றைக்கு உலகத்திலே சில பித்அத்வாதிகள் முன்வைக்கின்றார்கள். இது ஒரு பிழையான கோட்பாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் சிலர் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான், ஆனால் அவன் நேசிக்கப்படுவதில்லை. அவன் நேசிப்பான், மனிதர்களால் அவன் நேசிக்கப்படுவதில்லை என்று இன்னொரு பிழையான கருத்தை உடைய ஒரு சாராரையும் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ்வின் நேசம் என்பது சில பண்புகளோடு தொடர்பட்டு இருக்கும். நாம் கடைபிடிக்கக்கூடிய சில பண்புகளோடு தொடர்பட்டு இருக்கும், அல்லது சில குறிப்பிட்ட மனிதர்களோடு அல்லாஹ்வுடைய நேசம் தொடர்பட்டு இருக்கும். பண்புகளோடு தொடர்புடையது என்பதற்கான ஆதாரம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அதாவது உறுதியாக இணைத்து கட்டப்பட்ட கட்டடத்தை போன்று அணிவகுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்களை அவன் நேசிக்கின்றான். அப்போ இந்த பண்பு யாரிடத்தில் இருக்குதோ, அதாவது அணிவகுத்து உறுதியாக இணைத்து கட்டப்பட்ட கட்டடத்தை போன்று உறுதியாக அணிவகுத்து நின்று அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய இந்த பண்பு யாரிடம் இருக்குமோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று வல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், முஹ்சினீன்களை அதாவது நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்றெல்லாம் அல் குர்ஆன் சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று குறித்த மனிதனோடு தொடர்புடையதாகவும் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கும். எப்படி என்றால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சரியா ஒரு யுத்தத்திற்காக ஒரு மனிதருடைய தலைமையில் சில படையினரை அனுப்புகின்றார்கள். அவர் இமாமாக நின்று தொழுகை நடாத்துகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை மோதிவிட்டு இன்னும் சில வசனங்களை மோதிவிட்டு கடைசியாக குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி முடிப்பார். ஒவ்வொரு ரக்காத்தையும் அப்படித்தான் அவர் ஓதி தொழுவிப்பார். இந்த நடைமுறை சஹாபாக்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தியது. அவரிடத்திலே போய் சொன்னார்கள், ஒன்றோ நீங்கள் சூரத்துல் இக்லாஸை மட்டும் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஓதுங்க, அல்லது அதை விட்டுட்டு மற்ற வசனத்தோடு நிப்பாட்டிக்கோங்க என்று சொன்னோன்னே அவர் சொன்னார், இல்லை நான் இப்படி தான் தொழுவிப்பேன், நீங்கள் விரும்பி நான் தொழுங்க, இல்லாட்டி வேறொரு ஆள் நீங்கள் இமாமாக நியமிச்சுக்கோங்க. அப்போ வேறு வழி இல்லை, அவர் தான் தொழுவிக்கணும், அவர் தான் இமாம், அவர் தான் படை தளபதி. ரசூலுல்லாஹ்கிட்ட அவங்க திரும்பி வந்த பொழுது இந்த செய்தியை சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு காரியத்தை அவர் செஞ்சிட்டாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு இன்னொரு சூறாவை அல்லது இன்னும் சில வசனங்களை ஓதிட்டு கடைசியாக குல் ஹுவல்லாஹ் சூறாவை மோதித்தான் முடிப்பார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போய் கேளுங்க ஏன் அவர் அப்படி செஞ்சாருன்னு போய் கேளுங்க என்று சொன்ன பொழுது அவங்க போய் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் வான உஹிப்பு அன் அக்ரா பிஹா, அந்த சூரா அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசக்கூடிய சூரா, எனவே அந்த சூறாவை நான் ஓத விரும்புகிறேன் என்று சிம்பிளாக பதில் சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ் போய் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அஹ்பிரூஹு அன்னல்லாஹ் யுஹிப்புஹு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க அல்லாஹ்வும் அவரை விரும்புவதாக சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பினாங்க. எனவே குறிப்பிட்ட சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான் என்பதற்கு இது முக்கியமான ஒரு சான்றாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்திற்கு முந்திய தினம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள்,
லஉஅத்தியன்ன அர்ராயத கதன் ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு. நாளைய தினம் இந்த கொடியை நான் ஒரு மனிதனிடத்திலே கொடுப்பேன். எப்படிப்பட்ட மனிதன் என்றால், அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடம் இந்த கொடியை நான் கையளிப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு அந்த மனிதர் யாரு? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர் என்றும் அல்லாஹ்வுடைய தூதரால் நேசிக்கப்படக்கூடிய மனிதர் என்றும் நபி அவர்களால் சொல்லப்பட்ட இந்த மனிதன் யாரு? இப்போ எல்லாரும் மறுநாள் காலையில் எனக்கு தான் கொடி கிடைக்கணும் என்ற ஆசையோட போறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐன அலி, அலி எங்கே என்று கேட்டுவிட்டு அவரிடத்திலே கொடியை பாரம் கொடுத்தார்கள். எனவே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதரால் நேசிக்கப்படக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சஹாபியாக அலி ரலியல்லாஹு அவர்களை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய ஹலீலாக, தன்னுடைய மிக நெருக்கமான நண்பனாக எடுத்துக்கொண்டான். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. அல் குர்ஆன் சொல்லுகின்றது, அல்லாஹ் தஆலா இப்ராஹீமை தன்னுடைய மிக நேசத்திற்குரிய நெருக்கமான நண்பனாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இன்னல்லாஹ இத்தஹதனி ஹலீலன் கமத்தஹத இப்ராஹீம ஹலீலா. அல்லாஹ் தஆலா எப்படி இப்ராஹீமை தன்னுடைய நண்பனாக மிக நேசத்திற்குரியவனாக எடுத்துக்கொண்டானோ அதே போன்று என்னையும் அவனுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் முஹம்மது நபி அவர்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மிக நேசத்திற்குரிய நண்பர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ்வுடைய நேசம் இடங்களோடும் சம்பந்தப்படும். சில இடங்களை அல்லாஹ் நேசிப்பான். அதில் ஒரு முக்கியமான செய்தி தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய பூமி பள்ளிவாசல்கள் என்று சொன்னாங்க. அப்போ பள்ளிவாசல்களைத்தான் இடங்களில் அல்லாஹ்வுடைய அதிகமான நேசத்தை பெற்ற இடங்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அல்லாஹ்வுடைய நேசம் என்பது ஏற்றத்தாழ்வை உடையது. அதாவது குறைந்த நேசம், அதிகமான நேசம், இப்படி ஏற்றத்தாழ்வை உடையதாகத்தான் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கும். இப்போ இந்த ஹதீஸில் அஹப்பில் அல்லாஹ்வுடைய நேசத்தை அதிகம் பெற்ற வார்த்தை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் சாதாரண நேசங்களும் இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் தகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இரண்டு வார்த்தைகள் உண்டு, நாவுக்கு மிக இலகுவானது, அல்லாஹ்வுக்கு ரஹ்மானுக்கு மிக விருப்பத்திற்குரியவைகள், அதே போன்று மீசானுக்கு பாரமான வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் என்பது ஏற்றத்தாழ்வை உடையதாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸிலே, லா யதுர்ருக பி ஐயதிஹின்ன பதத. இந்த நான்கு வார்த்தைகளில் நீங்கள் எதை கொண்டு ஆரம்பித்தாலும் அது உங்களை பாதிக்காது. அப்போ நம்ம எதையும் முற்படுத்தி சொல்லலாம், எதையும் பிற்படுத்தி சொல்லலாம். இந்த ஹதீஸில் வந்த ஓர்டர் படி தான் சொல்லணும் இல்லை. அதாவது இந்த சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் நம்ம மாறின்னு சொல்லலாம். அல்லாஹ் அக்பர் முதலாவது சொல்லிட்டு, சுபஹானல்லாஹ் ரெண்டாவது சொல்லிட்டு, வல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு பிறகு சொல்லிட்டு இப்படி மாறின்னு சொல்லலாம். எனவே இந்த நாலு வார்த்தையில் நம்ம எதை முதலாவது சொல்லணும், எதை ரெண்டாவது சொல்லணும் என்ற ஒரு ஓர்டர் கிடையாது. எப்படியோ இந்த நான்கு வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய நேசத்தை அதிகம் பெற்ற வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய நேசத்தை எங்களுக்கு அதிகம் பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள். அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளில் அல்லாஹ்வுடைய நேசத்தை மிக கூடுதலாக பெற்ற வார்த்தைகள், ஒரு அடியானை, ஒரு மூமினை அல்லாஹ்வோடு எப்பொழுதும் தொடர்பாக வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக எப்பொழுதும் மொழிந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு முயற்சிப்போம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்காக தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.